என் பொண்ணை என் கண்ணுல காட்டணும். என் பொண்ணை நான் பார்த்தே ஆகணும். பொருளை கேட்டே 1.5 வருஷம் ஆகுது. நான் எவ்வளோ கேவலமா பேசுறாங்க. என் பொண்ணு எனக்கு வேணும், வந்தாதான் நான் போவேன். நான் போக மாட்டேன். பக்கத்து வீடு அந்த நம்ம பையனோட அம்மா வந்து எனக்கும் அவங்களுக்கு ஃப்ரெண்டு மாதிரி. அவங்க பையன் கல்யாணத்தை எங்களுக்கு தெரியாது. அவங்க பேசி முடிச்சுக்கிட்டு எல்லாம் செஞ்சுட்டாங்க. 6 மாசமா பொண்ணும் மாப்பிள்ளையும் பேசிருக்காங்க. அந்த பொண்ணு வீட்டுல காலில் வந்து எனக்கு கல்யாணம் வேணாம் அப்படின்னு சொல்லி கொடுத்த சாமான்லாம் ஸ்டேஷன்ல வச்சு எழுதி எல்லாம் தீர்த்துக்கிட்டு பத்திரம் எழுதி கையில வச்சுக்கிட்டு எங்க வீட்டுல பொண்ணு கேட்க வந்தாங்க. நாங்க பொண்ணு பாவம் பக்கத்து வீடாச்சுன்னு தெரிஞ்சவங்களாச்சுன்னு நின்றுடுச்ச கல்யாணம்னு எங்க பொண்ணு நாங்க கொடுத்தோம். எல்லாமே அவங்க சௌரியம் தான். புடவை, பட்டு புடவை, மண்டபம் பிடிச்சது எல்லாமே அவங்க செலவு தான். அவங்க எல்லாமே செஞ்சாங்க. நாங்க ஏழை வீட்டு குடும்பம், இரும்பு வியாபாரத்துக்கு போய் சம்பாதிக்கிறோம். தெரிஞ்சுதான் பொண்ணை கட்டினாங்க. இப்ப என்னன்னா எங்களை அடிக்க வராங்க, எங்க பொண்ணை பார்க்க விட மாட்டாங்கிறாங்க. 1.5 வருஷம் ஆச்சு. பையனுக்கு கல்யாணம் வச்சுட்டு நாங்க போய் கேக்குறோம். நாயை விட்டு கடிக்க வைக்கிறாங்க, மரியாதை இல்லாம பேசுறாங்க. எங்க பொண்ணு எங்களுக்கு வேணும். அதான் எங்க பொண்ணு எங்களுக்கு வேணும். பாக்கணும் அவங்க என்ன செய்யறாங்கன்னு தெரியல. அந்த பொண்ணு முத ஒரு 10 நாள் வந்தப்ப அவங்க குடும்பத்தோட குடிக்கிறாங்க, அவங்க ஆம்லேட் போட்டு கேக்குறாங்க அப்படின்னு சொன்னுச்சு. அவ்வளவுதான். மறுபடியும் அந்த பொண்ணை வெளில சொல்லிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு தெரியல. அந்த குடும்பத்துல அந்த வீட்டுக்கு யாருமே போக மாட்டாங்க சார். யாருமே போக மாட்டாங்க. அக்கம் பக்கம் யாருமே போக மாட்டாங்க. அவங்க அண்ணன் தம்பி கூட போறது கிடையாது. அக்கா தங்கச்சி கூட போறது இல்ல. அவங்க அம்மா அப்பா கூட போறது இல்ல. யாருமே போறது கிடையாது. கூட்ட சுத்தி கேமரா என் கண்ணுல காட்டணும். என் பொண்ணை நான் பார்த்தே ஆகணும். உயிரோட இருக்கா செத்துட்டான்னு கூட எனக்கு தெரியல. நான் குரலை கேட்டே 1.5 வருஷம் ஆகுது. எங்களுக்கு எங்க போனாலும் எங்களை மதிக்கவே மாட்டேங்கிறாங்க. நான் எவ்வளோ கேவலமா பேசுறாங்க. என் பொண்ணு எனக்கு வேணும், வந்தாதான் நான் போவேன். நான் போக மாட்டேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.